நாகப்பட்டினம் பெரம்புகார தெருவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சக்தி கேந்திரா பொறுப்பாளர்கள் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு தூய்மை பணியை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் விஜயேந்திரன் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இந்நிகழ்வில் சக்தி கேந்திரா பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ராஜ்குமார் செய்திருந்தார். சத்தியகிருந்த சர்வமும் இந்த தூய்மை பணியாளர்களோட தூய்மை பணியை பாராட்டி அவங்க ஊக்குவிக்க சம்பந்தமாக இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம மாவட்ட தலைவர் விஜயேந்திரன் அவர்கள் வரவேற்று அவங்க தலைமை தாங்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இதில் நலத்திட்டங்கள் வழங்கிட தலைமையேற்று வந்திருக்கும் மாவட்ட தலைவர் நம்ம வீடு நம்ம தெருக்களை சுத்தமாக வச்சுக்கணும். அதை மெயினாக தூய்மை பணியாளர்கள் கொஞ்சம் கூட ஒரு இது பார்க்காம அறிவிப்பு இல்லாமல் பல நம்ம கொரோனா டயத்துலலாம் கூட அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நம்மளாம் கண் கூட பார்த்தோம். அதை அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு தொழில் செய்கிறாங்க அவங்க. ஏன்னா அதை அப்படிப்பட்ட ஒரு தொழில் செய்கிற தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு மாவட்ட தலைவர் ஜேவிஎன்ஜி அவர்கள் மூலமாக கொடுக்குறதுல நம்ம எல்லாரும் பெருமைப்படுறோம். செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனையில் மக்களுக்கான எல்லா தேவையும் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. எல்லாரும் காப்பீடு திட்டம் இருக்கா? 5 லட்சம் காப்பீடு திட்டம் வந்துருச்சா? எல்லாருக்கும் வந்திருக்கா? இல்லாதவங்க சொல்லுங்க, அதை ஏற்பாடு பண்ணி தருவோம். உங்களுக்காக சிறப்பாக செயல்படக்கூடிய தூய்மை பணியாளர் ஆணைய தலைவர் வெங்கடேசன் அவர்களும் அவரும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அடிக்கடி உங்களை சந்திப்பாப்புல. அவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய தேவைகள் என்னென்னவோ அதையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் நிர்வாகம் இயங்கிட்டு இருக்கு. இங்கே நாகப்பட்டினம் தான் இந்த வார்டு சார்பாக உங்களை கௌரவிக்கிற விதமாக ஒரு சிறப்பு செய்யலாம். அண்ணன் கேந்திரத்தின் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு சிறு உதவியை இங்கே ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த சொன்னது போல இந்த நாட்டையே தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே இலக்கோடு ஒரே சிந்தனையோடு 24 மணி நேரமும் உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே பிரதமர் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி. உங்களுக்கெல்லாம் தெரியும், அவரை உலகத்தில் விஸ்வகுருன்னு தான் இப்போ அழைக்கிறாங்க. நம்ம நாட்டோட போட்டி போட்ட அனைத்து நாடுகளும் இன்றைக்கு நம்மளோடு பல வகைகளை வர்த்தக ரீதியாக ஒப்பந்தம் போடக்கூடிய அளவில் இந்தியாவை ஒரு பொருட்டாக கூட நினைக்காத நாடுகள் எல்லாம் இன்றைக்கி பாரத பிரதமருடைய அந்த அசுர வளர்ச்சி, அவருடைய உழைப்பு இதெல்லாம் பார்த்து பல வகையான ஒப்பந்தங்களை நமது நாட்டோடு போடுவதற்காக இன்றைக்கி பல நாடுகள் இன்றைக்கி போட்டி போட்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். அவர் இந்த நாட்டை ஒரு தூய்மையான நாடாக, உங்களுக்கெல்லாம் தெரியும் தூய்மை பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை இந்தியா திட்டம், இப்படி பல வகைகளை தூய்மை நாட்டையே லங்கிருக்கு. ஆனால் இருந்தாலும் நம்ம நாகப்பட்டினம் நகரத்தில் மிஷினே கிடையாது. இப்போ தான் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க, அது அப்பப்போ ஃபால்ட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த மாதிரிலாம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் கஷ்டம், எல்லா வாழ்க்கையில் எல்லோரும் கஷ்டம் இருக்குது, எல்லா தொழிலும் இருக்குது. ஆனால் அதை விடலாம் தாண்டி உண்மையிலே இது பாராட்டக்கூடிய, அதாவது என்னென்னா இந்த மாதிரி நிலை மனிதனுக்கு வரக்கூடாது. இந்த தூய்மை பணியாளர்கள்ங்கிறது கடவுளுக்கு சமமானவர்கள் எங்களை கேட்டால் அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம்.